ஓம் சாந்தி. 16/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, யார் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய ஜீவன் முக்தியின் வள்ளலாக இருக்கிறாரோ அவர் உங்களுடைய தந்தை ஆகிவிட்டார். நீங்கள் அவருடைய குழந்தைகள். எனவே உங்களுக்கு எவ்வளவு ஆன்மீக போதை இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளுடைய புத்தியில் பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது? பதில்: யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தியில் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது. யார் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் யாரை நினைவு செய்வார்கள்? யார் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள்தான் அழியும். தந்தை சுயம் அவரே வந்து தன்னுடைய மற்றும் தன்னுடைய வீட்டின் சரியான அறிமுகத்தை கொடுக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதின் அர்த்தம் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கும். நாம் ஆத்மாக்கள். நம்முடைய வீடு நிர்வாண தாமம் அல்லது மூலவத்தனம் ஆகும். மற்றபடி பக்தியில் மனிதர்கள் என்ன முயற்சி செய்தாலும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது தெரியாது. சுகம் எதில் இருக்கிறது, துக்கம் எதில் இருக்கிறது என்று எதுவும் தெரியாது. மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள், ஆனால் அந்த உலகத்திற்கு யாரும் போக முடியாது. நான் எதுவரை இங்கு பாரதத்தில் வரவில்லையோ அதுவரை குழந்தைகளாகிய நீங்கள் செல்ல முடியாது என்று தந்தை கூறுகிறார். ஷரீரம் இல்லாமல் ஆத்மா எதையாவது செய்ய முடியுமா என்ன? ஷரீரம் இல்லை என்றால் ஆத்மா தனியாக அலைந்து கொண்டிருக்கும். சில நேரம் வேறு ஒருவரின் ஷரீரத்தில் பிரவேசமாகிவிடும். சில ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருக்கும். சில ஆத்மா சஞ்சலத்தை ஏற்படுத்தி ஒரேயடியாக புத்தியை கெடுத்துவிடும். ஆத்மாவிற்கு ஷரீரம் அவசியம் வேண்டுமல்லவா? அதே போன்று பரம்பிதா பரமாத்மாவிற்கும் ஷரீரம் இல்லை என்றால் பாரதத்தில் வந்து என்ன செய்வார்? இப்பொழுது நீங்கள் யாருடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்ற போதை இருக்க வேண்டும். நாம் பரம்பிதா பரமாத்மா சிவனின் குழந்தைகள். அவரைதான் ஜீவன் முக்தியின் வள்ளல், சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால இன்று நாள் முழுவதும் நான் யாருடைய குழந்தை அப்படின்ற அந்த சிந்தனையிலேயே இருக்கணும். பரம்பிதா பரமாத்மா சிவனின் குழந்தை, அனைவருக்கும் ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல், சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளலின் குழந்தை. இன்னும் என்னென்ன நமக்கு சிந்தனைக்கு வருதோ அந்த சிந்தனையிலேயே அந்த ஃப்ளோலையே இருந்து ஆன்மீக போதையினுடைய அனுபவத்தை செய்யணும். தந்தை ஞான கடலாக இருக்கிறார். அவர்தான் உலகத்தின் ஹிஸ்டரி ஜியோகிராஃபியின் சாரத்தை புரிய வைக்கிறார். அவர்தான் நாலெட்ஜ்ஃபுல்லாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இவர், அதாவது இந்த பிரம்மா பாபா, தன்னை பகவான் என்று சொல்வதில்லை. நீங்கள் இப்பொழுது தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். முழு உலகத்தையும் தன்னுடைய ஷரீரத்தையும் கூட மறக்க வேண்டும். இவை அனைத்தையும் தந்தை புரிய வைக்கிறார். எப்போது ஞானக்கடல் வருகிறாரோ அப்போது பக்தி முடிவடைகிறது. இரவு முடிந்து பகல் வருகிறது. அங்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காது. ஓய்வே ஓய்வாக இருக்கும். எந்த விதமான சச்சரவுகளும் இருக்காது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அனைவரும் அவசியம் திரும்பி செல்ல வேண்டும். பிறகு வரிசைப்படி இறங்கி வருவார்கள்.
சந்நியாசிகள் ராஜாக்களுக்கும் வைராகியத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது இந்த உலகத்தின் சுகம் காக்கை எச்சத்திற்கு சமம் என்று சொன்னார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற வைராகியம் கற்றுத்தரப்படுகிறது. இந்த உலகம் பழைய உலகம், எனவே சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு மீண்டும் இங்கு வர வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் படித்து பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும். இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. சத்கதி அடைவதற்கு இந்த ஞானம் தேவைப்படுகிறது. சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். நினைவு யாத்திரை செய்யாமல் யாரும் தூய்மையாக முடியாது. தண்டனை அடைய வேண்டி இருக்கும். அதாவது நினைவு யாத்திரை இல்லாமல் யாரும் தூய்மையாக முடியாது. தூய்மையாகலைன்னா தண்டனை அடைய வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் பதவியும் குறைஞ்சிடும். பதவியும் கீழானதாகிவிடும். அனைவருடைய கணக்கு வழக்கும் முடிய வேண்டும் அல்லவா? இந்த நேரம் ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்தி இருக்கிறது. ராவண ராஜ்யம் அல்லவா? சத்யுகத்தில் முற்றிலும் அமைதியின் ராஜ்யம் நடைபெறும். அங்கு ஒரு தர்மம், ஒரு மொழி மட்டும்தான் இருக்கும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராகியம் உடையவராகி தன்னுடைய ஷரீரத்தையும் மறந்து சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். நிச்சய புத்தியுடையவராகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஹம்சோ சோஹம், நான் தான் அது, அதுதான் நான் என்ற மந்திரத்தின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது பிராமணரிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் இதனுடைய சரியான அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும். அதாவது ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆகையால நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த அர்த்தத்தை புரிய வைக்கணுன்றார். அதாவது நாம் ஆத்மாக்கள் தேவாத்மாக்களாக ஆக முடியும், பரமாத்மாவாக ஆக முடியாதுன்ற விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். வரதானம், உள்நோக்கு முகத்தின் பயிற்சியின் மூலம் அலௌகீக பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய சதா வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்நோக்கு முகத்தில் இனிமையான அமைதி சொரூபத்தில் நிலைத்து கொண்டே செல்கிறீர்களோ அவ்வளவு கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை மற்றும் சங்கல்பத்தின் பாஷையை சகஜமாக புரிந்து கொண்டே செல்வீர்கள். இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷை ஆகும். இந்த அலௌகீக பாஷை மிகவும் சக்திசாலியாக இருக்கிறது. சமயத்தின் அனுசாரம் இந்த 3 விதமான பாஷைகள் மூலமாக தான் சகஜமாக வெற்றி கிடைக்கும். எனவே இப்போது ஆன்மீக பாஷையின் பயிற்சியாளர் ஆகுங்கள். ஸ்லோகன், தந்தை உங்களை தன்னுடைய கண்களுக்குள் அமர்த்தி கூடவே அழைத்து செல்ல வேண்டும். அந்த அளவிற்கு லேசாகி விடுங்கள். அவ்யக்த சமிகை. தற்சமயம் உலக நன்மை செய்வதற்கான சகஜமான சாதனம் தன்னுடைய உயர்ந்த சங்கல்பங்களின் ஒருமுகத்தன்மையாகும். இதன் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும்.
உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக இந்த விருப்பத்தை தான் வைக்கிறார்கள். அதாவது அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒருமுகப்பட வேண்டும் மற்றும் மனதின் சஞ்சலத்தன்மையிலிருந்து ஒருமுகப்பட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதற்காக ஒருமுகத்தன்மை, அதாவது சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த நினைவின் மூலம் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதற்கான விசேஷ பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி.